சுத்தம் செய்வோம் அசுத்தமின்றி சுத்தம் செய்வோம் குப்பைகள் எல்லாம் ஒளி தேடுவோம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஆரம்பிக்கலாங்களா? சுத்தம் சுகாதாரமா சூதானமா இருக்கணுங்க. சுத்தம் சுகாதாரமா சூதானமா இருக்கணுங்க. இத்த ஒரு கிருமி வரும் நெருங்க முன்னே அழிக்கணுங்க. இத்த ஒரு கிருமி வரும் நெருங்க முன்னே அழிக்கணுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்க சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்க சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. ஏன்னு இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தா சுத்தமா இருக்கு, கொஞ்சம் வெளியே வந்து தெருவ பார்த்தா குப்பையா கிடக்கு. குப்பை தொட்டி வெளியே தான் ரொம்ப மோசமா இருக்கு, அத போடுறவன் மண்டையில் இருக்குது கிறுக்கு. வண்டி போக காத்துக்குள்ள கலந்துதான் கிடக்கு, ஆறு குளம் ஏரி எல்லாம் அசிங்கமா இருக்கு. ஊருக்குள்ள நோய் நொடி பரவிதான் கிடக்கு, சீக்கிரமா மண்ணுக்குள்ள போகிற கணக்கு. கண்டதெல்லாம் தீக்கிறான், வெளியே வந்து போடுறான். காடு ரோடு நாடு மொத்தம் நாத்தியா இருக்கு. வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தா சுத்தமா இருக்கு, கொஞ்சம் வெளியே வந்து தெருவ பார்த்தா குப்பையா கிடக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். குளிக்கும் அறைக்குள் கெட்ட கெட்ட வார்த்தைகள், படிக்கும் மனத்தில் என்ன ஆசைகள். இதற்கா இதற்கா கல்வி கற்கும் சாலைகள், எதற்கோ எதற்கோ இந்த வேலைகள். மேதையாக வந்த பக்கம் உதயேற மாத்திரை சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு